கடந்த நாட்களே தொடர்ச்சியாய் சில வித்தியாசமான வார்த்தைகளோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் நாம் இருக்க போகிறோம் என்ற வார்த்தையை மையமாய் வைத்து உங்களோடு பேசினேன். கடந்த வாரத்திலே நீ சொன்னபடியே நாம் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு வந்து கொண்டேன். இந்த பகல் வேளையிலும் உபதியாவின் புத்தகம் 15ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை, எனக்கு நினைப்பூட்டின வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து போகிறேன். உபதியாவின் புத்தகம் 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் திறக்கட்டும். ஏன்னா உபதியா எடுக்கிறது கஷ்டம், எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. அதிகாரம் சொல்லலைன்னு கணிக்காது, ஒரே ஒரு அதிகாரம் தான். எல்லாம் தரங்க. பார்க்கட்டா முன்னால் இருக்கிற அட்டவணை பார்க்கையாவது பக்கத்தை திருப்புங்க. யோனாவின் புத்தகத்திற்கு முன்னால் இருக்கு சரிண்ணா. ஏன்னா யோனா கதை வாசிக்கிறதுக்கு எடுக்கிறது எல்லாரும், அதனால ஈஸியாக இருக்கு. எடுத்தாச்சா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 15ஆம் வசனம். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ஆண்டுடைய வார்த்தை நான் சொன்னேன். போன வாரத்தில் நான் சொன்னபடியே ஆண்டவர் செய்ய போகிறான்னு சொல்லி, நான் இந்த வாரத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்ன செய்தியோ அதுதான் உனக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். எல்லாம் அறிந்தோடு இந்த மையமாயித்து ஒரு பெரிய பிரசனம் அல்ல, தேவனுடைய வார்த்தையாக நான் உங்களோடு பகிர்ந்தும்படியாக விரும்புகிறேன். இந்த புத்தகத்திலே உபதியாவிலே கடைசியில் சொல்லும் பொழுது ஆண்டுடைய வருகையின் நாட்களை குறித்து அவர் எழுதுகிறார். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது, சமீபமாய் வந்து உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்கள் எல்லா காரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்துள்ளோம். அது இயற்கையான உலகமானாலும் சரி, விஞ்ஞான உலகமானாலும் சரி, அரசியல் ரீதியானாலும் எல்லா விதங்களிலேயும் இன்னைக்கு நாம் ஆண்டுடைய வருகையின் நாட்களுக்குள்ளாக நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் செய்ய போகிற ஒரு காரியத்தை தான் சொல்கிறார். நீ செய்தபடியே உனக்கும் என்ன செய்யப்படும், செய்யப்படும். அவே நாம் செய்கிற காரியங்களை குறித்து கவனமாக இருக்கும். போன வாரத்தில் நாம் பேசுகிற காரியத்தை குறித்து கவனமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிற காரியங்களை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்றாரு, நம்ம செய்கிற காரியங்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் செய்கிறேன், யாருக்கு தெரிஞ்சாலும் என்ன தெரியாட்டா என்ன, யார் சொன்னான்னு அப்படி இல்லை. வசனம் சொல்லு, நீ செய்கிறபடிதான் உனக்கு என்ன செய்யப்பட போகிறது, செய்யப்பட போகிறது. விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்காட்டாலும் சரி, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு பிரதிவினை உண்டு. அதே காரியம் திரும்ப நமக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். அந்த வசனத்தில் அந்த பின்பகுதியும் திரும்ப ரெப்புடேஷனாக சொல்லப்படுகிறது. உன் செய்கையின் பலன் எங்க வேறுன்னு சொல்லப்படுகிறது, தலை மேல தூக்கி வச்சுக்கிறார் ஆண்டவர். உன் தலை மேல வரும். அவை தேவனுடைய வார்த்தைகள் உண்மையானவைகள், அவைகள் மாறாதவைகள். தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதும் சரி, கேட்கும் பொழுதும் சரி, நமக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாகும். வசனத்தை கேட்டு பழகினது போல போயிடக்கூடாது. இந்த பழக்கத்தில் வசனங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், இல்லை எனக்கு என்ன காரியத்தை சொன்னார் உரைக்கிறார் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே உருவாக வேணும். சொன்ன அவன் தலையின் மேல் வரும். அது விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்காலும் சரி, அது தலைமேல். நான் வேதத்தில் சில சம்பவங்களை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்டில் நாம் செய்கிற காரியங்களை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான விதத்திலே நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன செய்வான்,
அறுப்பான். மனுஷன் அதுல என்னையும் உள்ளடக்கி இருக்கிறது, உங்களையும் உள்ளடக்கிறது. யாரானாலும் சரி, அது எப்பேற்பட்ட மனுஷனாலும், அத்திருக்கதரிசி ஆனாலும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற யாராயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷன் என்ற வார்த்தைக்குள்ளே தேவன் எழுதுகிறார், எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான்? அறுப்பான். இது மாறாத பிரமாணம். சில தேவனுடைய பிரமாணங்கள் இயற்கை மாறினாலும், சூழ்நிலை மாறினாலும், காலங்கள் மாறினாலும், இடம் மாறினாலும் இது என்ன செய்யாது? மாறாது. அமெரிக்காவில் கோதுமை விதைச்சா எதுதான் வரும்? கோதுமை தான் வரும். பஞ்சாபில் கோதுமை விதைச்சாலும் எதான் வரும்? கோதுமை தான் வரும். அது தவிர வேற ஒன்றும் வராது. எனது பிரமாணம் தேவனுடைய மாறாத பிரமாணம். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்றவராய் சில காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். அது அல்ல. அதனால்தான் அந்த வசனத்தில் முன்பதில் எழுதப்படுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார். அவர் கேலி கூத்துக்கு உள்ளவர் அல்ல. அப்படி சொல்லிட்டு அப்படி செஞ்சார். அப்படி அல்ல. ஆண்டவர் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதுதான் உபதேச வாசித்தோம். நீ என்ன செய்கிறையோ அதுதான் உனக்கு செய்யப்பட போகிறது, செய்யப்பட போகிறது. அவே இந்த இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் தெரியாது. நீ வரப்போற நாட்களில் நாம் விதைக்கிற காரியங்களை குறித்து மிக கவனமாய் காணப்படுவேன். நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நம்ம எச்சரிக்கையுடனும் கவனத்தோடும் காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பொல்லாத வழி நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விடுவான். பார்த்தீங்களா? வேற யாருக்கோ வெட்டின குழி, அந்த வெட்டின குழியில யார் தான் விழுவான்னு சொல்லப்படுகிறது? அவனே விழுவான். வெட்டின குழியில அவனே விடுகிற நிலைமை என்று எழுதப்படுகிறது. இவையெல்லாம் வித்தியாசமான விதங்களிலே வார்த்தைகள் பைபிள்ல பயன்படுத்தப்படுகிறது. நம்ம சிலருக்கு குழி வெட்டலாம். நான் வசனம் சொல்கிறது, நீ வெட்டினா அந்த குழியில யார் தான் விழ போறா? நாம் தான் விழ போகிறோம். அப்படிதான் நாம் செய்கிற காரியங்களை குறித்து கவனமா இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ண போகிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது நாம் பேசுகிற காரியமானாலும், நாம் செய்கிற காரியமானாலும், எந்த காரியமானாலும் சரி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. நல்லா கவனிங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல காரியங்கள், உறவுமுறைகள், பல காரியம் இருக்கு. ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து, பேசுகிற காரியத்தை குறித்து கவனமா இருக்கணும். பிள்ளையா இருக்கிற நீங்கள் ஒரு நாள் தாயாய் மாற போறீங்க. அப்படித்தானா? இப்படிதான் வரப்போற நாட்கள்ல ஒவ்வொன்னாய் வளர்ந்து கொண்டே போகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த நாட்டில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் தான் இப்ப பேரம்பேத்தி எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வந்திருக்கு. மிக வளர்ச்சி, மிக சுருக்கமாய் பார்க்கிறோம். ஆகவே இளம் வயதிலிருந்து நாம் செய்கிற காரியங்களை குறித்து கவனமா இருக்கணும். அந்த நாட்களில் ஜீவானந்தன் ஒரு பிரசங்கியார் உண்டு. ரொம்ப தமாசா பேசுவார். நீ எதை விதைக்கிறையோ அதை அறுப்பாயின்னு சொல்லுவாரு. நீ அறுக்கும் பொழுது விதைத்ததை அறுக்க மாட்ட, வண்டி வண்டியாய் லாரி லாரியாய் அறுப்பாயின்னு சொல்லுவார். அப்படிதானா? ஈசாக்கு விதைத்தான். எப்படி அறுவடை செஞ்சானா? 100 மடங்கு அறுவடை செஞ்சான். அதனால விதைச்சதை அறுக்க மாட்ட, நீ விதைச்சதை பல மடங்கு என்ன செய்ய போற? அறுக்க போகிற. அதனால கவனமாருன்னு சொல்லுவார். அதை நாம் செய்கிற காரியத்தை குறித்து நான் கவனமா இருக்கணும். நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். அதாங்க, முதல்ல குழி வெட்டுகிறவன், அடுத்து என்ன குழி? படுகுழியை வெட்டுகிறவன் அவனே அதில் விழுவான். அது எந்த குழி வெட்டினாலும் சரி. நீ வேலை பார்க்குற இடத்துல, மற்ற இடத்துல குழி வெட்டுற ஆட்கள் இருக்காங்க. பக்கத்துலேருந்தே சொல்லுவாங்க, சார் பக்கத்துலேருந்தே இவன் குழி வெட்டிட்டான்னு சொல்லி. பயப்படாதீங்க, அந்த குழியில் அவனே நினைச்சுவான், விழுவான். ஏன்னா எதை செய்கிறோமோ அதுதான் திருமணம் செய்யப்படும். வேதத்தில் பல இடங்களில் அந்த வார்த்தைகளை சொல்லப்படுவதை வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு சில உதாரணம், எல்லாருக்குமே அறிமுகமான உதாரணங்களை நான் சொல்லி நான் முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதனால இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று எழுதிக்கணும். நான் என்ன செய்கிறேனோ அதைத்தான் நான் என்ன செய்ய போறேன்?
பெற்றுக்கொள்ளும். நான் யாரை குறித்து என்ன பேசுகிறேனோ அதான் என்னை குறித்து என்ன செய்ய போறாங்க, பேச போறாங்க. இன்றைக்கு மருமகளா இருக்கிற நீங்களும் ஒரு நாள் மாமியாரா என்ன செய்யணும் சொல்லுங்க, மாறணும். அப்படிதான் நான் சொன்னேன், வளர்ந்துட்டே போகுது எல்லாம், ஒரு நாள் வரணும். அதனாலதான் இந்த நாட்களே நீ யாராயிருந்தாலும் செய்கிற காரியங்களை குறித்து கவனமா இருக்கணும். சில பையங்க வயசான தாத்தா பார்த்து கிழவான்றது, நீ ஒரு நாள் கிழவன் ஆக போற, தாத்தான்னு சொல்றது போல கிழவா. நீ சில வீடுகளில் பார்த்தா ரொம்ப பரிதாபமான நிலைமை. விசுவாசிகள் நம்முடைய வார்த்தைகளை கவனமா இருக்கணும், மற்றொரு செய்கிற காரியங்களை குறித்து மிகச்சரிக்கையா இருக்கணும். ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்க வாசியாமோ, ஏசாயா 33ஆம் அதிகாரத்தை சொல்லி சில உதாரணம் சொல்லும்படி விரும்புகிறேன். 33ஆம் அதிகாரம் முதல் வசனம். நல்லா கவனிங்க. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு என்ன படுவாய்? இனி கொள்ளையிட்டு அதனால உடனே என்ன செய்வான்? கொள்ளையிடுவான். எனக்கு வசனத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் எப்படி எழுதி வைத்து பாரு, வித்தியாசமான விதங்களிலே வேதம் முழுவதும் அதை எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு நீ கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு என்ன பண்ணுவாங்க? துரோகம் பண்ணுவாங்க. எதை விதைக்கிறையோ அதையே நீ என்ன செய்ய போகிறாய்? அறுக்க போகிறாய் என்ற இந்த பிரமாணத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு செய்யப்படும் என்பதை குறித்து அந்த வார்த்தைகளை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அவே நாம் இந்த வரப்போற நாட்களில் இதுவரை எப்படி இருந்தோமோ தெரியாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். நான் மற்றவர்களுக்கு யாருக்கானாலும் செய்கிற காரியத்தை குறித்து நான் கவனமாக இருப்பேன், நான் பேசுகிற காரியத்தை குறித்து கவனமாக இருப்பேன். என்னை தீர்மானம் பண்ணனா ஒரு நாளில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். பாசிட்டிவா இன்னொரு வசனம் எழுதப்படுகிறது, நீதிமொழிகளில் வாசிங்க 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்போ நீதிமொழிகள் 12:25. இல்லையே 25, நீதிமொழிகள் 11:25, சாரி 11:25. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்ப தீமை செய்வீர்களானால், கொள்ளையிடுவீர்களானால் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தண்ணீர் பாய்ச்ச நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யும்? நன்மை என்ன செய்யப்படும்? செய்யப்படும். ஆகவே நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். குடியை விட்டு அதில் தான் விழ போறோம், படுகுடியை விட்டு அவனே தான் அதில் குடியில் விழ போகிறான். நீ கொள்ளையிட்டால் பின்பு உன்னை கொள்ளையிட போகிறார்கள். அதே நேரத்தில் நீ மற்றொரு தண்ணீர் பாய்ச்சினால் உனக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் பாய்ச்சி. நீ இரக்கம் காண்பித்தால் உனக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன செய்யப்படும்? நன்மை செய்யப்படும். அவே இந்த காலவெளியிலே நாம் என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு என்ன செய்யப்பட போகிறது? செய்யப்பட போகிறது. இது மாறாத பிரமாணம். நான் சொன்னது போல மாறாத பிரமாணம், இதை மாற்ற முடியாது. அவே இந்த நாட்களில் நானும் நீங்களும் செய்கிற காரியங்கள் குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரே அதிகாரம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், துணிச்சல் இருக்கலாம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் எதை செய்கிறோமோ அதுதான் ஒரு நாள் நிச்சயப்படுறோம், நம்ம அறுவடை செய்ய போகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. விதைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கலாம், மற்றவர்கள் தீவினை செய்யும் பொழுது, குழியை வெட்டும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நம்ம அறுவடை செய்யும் பொழுது அது வருத்தத்தக்கதாய் போய்விடும், வேதனைக்குள்ளதாய் போய்விடும். அவே இந்த நாட்களில் கவனமா இருப்போம். வேதத்தில் சில உதாரணங்கள், மறிந்த உதாரணங்களை இந்த கோணத்தில் சுட்டி காட்டி என் வார்த்தையை நான் நல்ல உதாரணங்களையும் சரி, நன்மை செய்வதற்கு எந்த நன்மை செய்யப்பட்டது என்பதை குறித்து சொல்லி, இனி வரப்போகிற நாட்கள் நம்ம யாரானாலும் சரி, நம்முடைய குடும்பத்தாராலும் சரி, சபையாராக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் உள்ளாலும் சரி, மற்றவர்களுக்கு நாம் செய்கிற காரியங்களை குறித்து கவனமாய் நாம் இருந்து நன்மையானதை செய்வோம்.
நல்லதை நாம் அறுவடை செய்யும். ஒரு நன்மை பொழுது செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கலாம், ஆனால் அறுவடை செய்யும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக இருக்கும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1 அதிகாரம் ஒரு சம்பவத்தை அங்கே வாசிக்கிறோம். யூத ஜனங்கள் யுத்தம் பண்ணி போன வேளையிலே அவர்கள் ஜெயித்த ஒரு கூட்டாளரை குறித்து அங்கே எழுதப்பட்டு வாசிக்கிறோம். 1 அதிகாரத்திலே முதலாவதவர்கள் யோசுவாவுக்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பெர்சியரை கானானியரை யுத்தம் பண்ணும்படியாய் புறப்பட்டு போனார்கள். தேவன் அவருடைய கையிலே அவளை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த வேளையில் அவருடைய தலைவனை சொல்லும் பொழுது வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி, இவன் தலைவனாய் இருந்திருக்கிறான். யூத ஜனங்கள் இப்பொழுதுதான் யோசுவாவுக்கு பின்பு முதலாவது ஒரு யுத்தத்துக்குள்ளாக புறப்பட்டு போகிறார்கள். கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அதோனி பேசேக்கை கண்டு அவன் என்ன செய்தார்கள்? வெட்டினார்கள். அப்பொழுது அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ பாருங்க, ரொம்ப பரிதாபமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். வாசியுங்கள். கவனிங்க. இவர்கள் போனார்கள், விரட்டி கொண்டு போய் அவனை பிடித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை என்ன செய்தார்கள்? தரித்து போட்டால் துண்டித்து போட்டார்கள். தலையை துண்டிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எதை துண்டிச்சாங்களா? பெரு விரல்களை தண்டித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். இப்ப தன் விரல்கள்லாம் விட்டப்பட்ட வேளையிலே அதோதி பேச சொல்லுகிறான், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார். பாத்தீங்களா? தலையை வெட்டி இருந்திருக்கலாம். யூத ஜனங்கள் புறப்பட்டு யுத்தம் பண்ணுகிறார்கள். எத்தனையோ யுத்தங்களை பார்க்கிறோம். அன்னைக்கு தலையை வெட்டுவது என்பது ரொம்ப லேசான காரியம். யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் 10,000 பேர் எத்தனை பேரை வெட்டி கொண்டாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இங்கே எழுதப்படுகிறது, அவனை பிடிச்சு கை கால் விரலை தரித்தார்கள். இப்போ சொல்றான், ஒரு நாளில் 70 ராஜாக்களுடைய கை கால் விரலை தரிக்கப்பட்டவர்களாய் அடிமை போல என் மேஜைகளை சாப்பிட்டாங்க ஐயா, பொதுக்கி தின்னாங்க. நான் எப்படி செய்தேனோ அப்படியே எனக்கு என்ன செய்தாங்க? செய்யப்பட்டது. கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகள் நானும் நீங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். ஏதோ பாடுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஊழியம் செய்கிறான் பிரசவம், அது மாத்திரமல்ல. நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில், அன்றாட ஜீவியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். மிக முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேருடைய வாழ்க்கையாக போயிடுச்சு, அவ்வளவுதான். நடைமுறை வாழ்க்கையை அற்றுப்போன ஒரு நிலைமை உண்டாகி கொண்டு வருகிறது. அதல்ல, நான் வெட்டினேன், என் காய்கால் விரலாம் தரித்து விட்டார்கள். சொல்ல, நான் எப்படி செய்தேனோ அப்படியே அப்படியே தேவன் எனக்கு செய்தேன்னு செய்தாருங்க. சரி, அதுதான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இப்ப இல்ல, ஒரு நாள்ல உடனடியாக ஒருவேளை பதில் செய்யப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை இப்பொழுது நமக்கு நம்முடைய பலம், நம்முடைய பராக்கிரமம், ஆள்பலம், இதனால யார் நமக்கு அடுத்த காரியங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு அறுவடை செய்யும் பொழுது மிக துக்கமாய் மாறும். எப்படி இருந்து யோசிப்பார்? துக்கத்தோடு சொல்கிறான். வருத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட், வேதனையுள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் வெட்டினப்பா, இப்ப ஏன் வரல வெட்டிட்டாங்க, என்ன தரிச்சிட்டாங்க. அவை இந்த கால்வழியிலே நான் நீங்களும் செய்கிற காரியங்களை குறித்து நாம் கவனமா இருக்கணும். என்ன செய்கிறோம் என்பதை குறித்து மிக எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். 9ஆம் அதிகாரத்திலே அபிமெலேக் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தன்னோடு பிறந்த 70 சகோதரரை அவன் கொலை செய்துவிட்டு
அவன் ராஜாவாய் மாறினான். ஆனா ஒரு நாள்ல நினைச்சான் எல்லாத்தையும் நான் செஞ்சு எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சிருவேன். ஆனா ஒரு நாள்ல நியாயாதிபதி 9ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசிக்கிறோம். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரை கொலை செய்தனால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி என்ன செய்தார்? செய்தார். ரிப்பீட் பண்ணார் ஆண்டவர். அவன் என்ன செஞ்சாங்களோ அதே தான் இவளுக்கு என்ன செய்தாங்க? கிடைத்தது. அவே இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த காரியத்தை நாம் விதைக்கிறோம் என்பதை குறித்து மிக மிக ஜாக்கிரதையாய் நாம் எச்சரிக்கையாக நாம் காணப்பட வேண்டும். நான் அதை யோசித்தவில்லை. லூக்கால லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை குறித்து சரி நினைவுறுந்தேன். லாசர் இந்த உலகத்தில் சம்பிரமாய் வாழ்ந்தான். தேவனை தேடுவதற்கு அவனுக்கு மனமில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்து மனம் திரும்புவதை குறித்து அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்டான், இங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பும், அப்ப என் சகோதரர் நினைச்சுவார்கள், மனம் திரும்புவார்கள். அப்ப மனம் திரும்புவது குறித்து அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் மனம் திரும்பல. எல்லாவற்றையும் நினைத்தான். உலகமே தனக்கு உண்டானது என்பதை குறித்து அறிந்தான். அநேகர் அப்படித்தான். உலகத்தின் காரியம் கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லை. தேவனை பற்றி வேத வாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. சம்பாதிக்கலாம், கோடி கோடியாய் சேர்க்கலாம், பல நல்ல பேர்களை வாங்கலாம். ஒருவேளை அந்த ஐஸ்வர்யன் அப்படிதான் வாங்கி வந்திருக்கலாம். 2 பேரும் மரித்தார்கள். வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாய் அதில் சொல்ற வார்த்தை வாசிக்கிறோம் போது, அப்பா நீ இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவித்தாய், எல்லாவற்றையும் வைத்தாய், இப்ப அதுக்கேற்ற காரியத்தை நீ அறுவடை செய்கிற. அடுத்தனா அந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 25ஆம் வசனம் வாசிங்க அப்போம். நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ எல்லாத்தையும் அனுபவிச்ச, என்னை தேடல, எனக்குரிய காரியங்களை பற்றிக் கொள்ளவில்லை, எல்லாம் செய்த. லாசரும் அப்படியே தீமை செய்தான், அனுபவித்தான். இப்ப அறுவடை செய்வது என்ன? அறுவடை செய்கிறான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ என்ன செய்கிற? வேதனைப்படுகிற. நினைத்துக்கொள். அந்த நாட்களை நாம் எப்படி செலவழிக்கிறோம்? ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம விதைக்கிறோமா, இல்ல உலக பிரகாரமான காரியத்தையே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம அறிந்து, உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பதை இந்த வசனத்தை அதிகா சொல்லு. அநேக சொல்லுவாங்க இது ஊமைன்னு சொல்லுவாங்க. ஊமை இல்ல. ஆண்டவர் இதை சம்பவமாய் சொல்லுகிறார். ஊமையில சொல்லும் பொழுது ஆண்டவர் பெயரை சொல்லவில்லை. ஆண்டவர் இந்த சம்பவத்தில் ஆண்டவர் லாசர் என்கிற ஒரு மனிதன் நினைச்சுதான் இருந்தான் என்று சொல்லுகிறார். நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் எந்த காரியங்களுக்காக நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் வேலை வேணும், படிப்பு வேணும், குடும்பம் வேண்டும், தொழில் வேண்டும், எல்லாம் வேண்டும் தான். ஆனால் கர்த்தருக்கு காரியங்களை கொடுத்த நேரத்தை கொடுக்காம, தேவனுக்குரிய காரியங்களை தேடாம விருப்பமானா இன்றைக்கு ஒருவேளை ஆலயத்து வரை ஜெபிக்காது ரொம்ப ஜாலியா இருக்கிறது போல இருக்கலாம். உட்காந்து சினிமா பார்ப்பது, சீரியல் பார்ப்பது ரொம்ப இஷ்டம் போல இருக்கலாம். நண்பர்களோடு சேர்ந்து சுத்துவது நன்றாக இருக்கலாம். ஆனா ஒரு நாள்ல வேதனைப்படும் பொழுது நோ ரெமெடி அட் ஆல், எந்த பரிகாரமும் இல்லை என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். சொல்லுகிறான், ஒரு சொட்டு தண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடு, எனக்கு உதவி செய்யும், என் நாவை குளிர பண்ணும்படி என்ன செய்யணுமா? அனுப்பணும். விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து, டம்ளர்ல ஊத்த வேணாம், விரல் நுனிய. அவை மிக அந்த உலகத்தை சில சொன்னா கண்ணை முன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு, அது பிறதான் தெரியும். அது பிறகு தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவை நாட்டில் கர்த்தரை தேடுவோம், ஆண்டவருக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.
அவனுக்கு இவ்வளவு சமயம் கிடைச்சிடலாம் அந்த ஐஸ்வர்யானுக்கு. இல்லை, அவன் அதை தேடவில்லை. இப்ப வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை. அவை நான் நீங்கள் மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் நாம் காணப்படும். எப்படி காலங்களை செலவழிக்கிறோம், யாருக்காய் செலவழிக்கிறோம், எந்த விதத்தில் செலவழிக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இங்கே சர்ச்சில் அட்டன்ஸ் புத்து வைக்காம இருக்கலாம், ஆனா காட்டர் அட்டன்ஸ் வச்சிருக்கார். அவர் ஒரு அட்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ எத்தனை முறை பைபிள் வாசிக்கிற, எவ்வளவு வாசிக்கிறீங்க, என்ன செய்கிறேன், கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவை இந்த நாட்களில் கர்த்தரை தேடுவோம், ஆண்டுடைய காரியங்களுக்கு இடம் கொடுப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த லாசரும் அப்படியே எதை அனுபவித்தான் சொல்லப்படுகிறது, தீமைகளை அனுபவித்தான். கொஞ்சம் ஆண்டவரை தேடுவது சரீரத்துக்கு கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் வருத்தங்களை ஏற்படுத்தலாம், அசௌரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனா ஒரு நாள்ல நிரந்தரமாய் அவரோடு சந்தோஷப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நித்தியமாய் நரகத்திலே வேதனை அனுபவிக்கிற ஒரு நிலைமை. எல்லாம் அட்ரஸ் பண்றதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் ஆண்டவரை பார்த்து எப்படி சொன்னானா, தகப்பனாகிய ஆபிரகாமே, அழகா சொல்றான். ஆண்டவரும் என்ன சொன்னாரு, மகனே தான் சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, மகனே. ரொம்ப ஆச்சரியம். மரியாள் இயேசு உயிரோடு இருக்கிறார், தோட்டக்காரன் நினைச்சு தோட்டக்காரனே என்ன, அவளு ஸ்திரீயே என்னாரு, ஆண்டவரே என்ன, மரியாளே என்னாரு ஆண்டவர். இப்படி பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியம் நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கேற்றபடி தான் நினைச்சா அவரும் செய்கிறார். விளையாட்டு அல்ல. அதனால ஆண்டவர் தம்மை பரியாசம் பண்ண நினைச்ச மாட்டாரு, விடமாட்டார் என்று எழுதப்படுகிறது. அவே நேரம் இல்லை, தொழில் வேலை இல்லை. வீட்டில் உள்ளவங்க சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, புருஷனுக்கு சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய காரியங்கள். இந்த உலகத்தில் சாப்பாடு வேணும், அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எல்லாம் வேணும், அது மத்தியில் கர்த்தரை தேடணும். ஆகவே இந்த நாட்களில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே இருப்போம். எஸ்தரின் புத்தகத்திலும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் தெரியும், யூதருக்கு விரோதமாய் ஆமான் எழுப்பி நாண்டு பார்க்கிறோம். ஆக்சுவலா மொரேக்காய் அவனை எழுப்பி வணங்கல, அந்த ஒருத்தனுக்காக வந்த கோபம் முழு யூதர் குலத்தின் மேல் வந்தது. அவனுடைய குலத்தை குறித்து அறிவித்ததுனால முழு குலத்திற்கும் அவனுக்கு தீமை செய்யும்படியாய் முற்படுவதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆமானுக்கு நல்ல ஒரு பதவி, ராஜா என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய நிலைமை தான். ராஜ விருந்தவனுக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் தன்னுடைய பதவியை அவன் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தான், தவறுதலாய் பயன்படுத்தினான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும் பொழுது, நம்ம உயர்த்தும் பொழுது, மேன்மைப்படுத்தும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும். கஷ்ட நேரத்தில் கர்த்தரை தேடுறது, துன்ப நேரத்தில் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க ரொம்ப ஈஸி. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளையில், உயர்த்தப்படும் பொழுது, எல்லாம் செட்டிலாகி மேன்மைப்படும் பொழுது ஆண்டவரை மறப்பது ரொம்ப ஈஸி, தேவனை பின்வாங்குவது ஈஸி. சோ இவன் உயர்த்தப்பட்டான், மேன்மையடைந்தான், ராஜ மேன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தெரியும், ஆமானுக்காக மொர்தேக்காக தூக்கு மரத்தை அவன் செய்வித்தான் எழுதப்படுகிறது. அந்த எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவருடைய மனைவி சொல்லுகிறாள், நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மொர்தேக்காய் வாசிக்கும் பொழுது அந்த 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதில் மொர்தேக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு என்ன செய்யணும் சொல்லணும், பின்பு சந்தோஷமா என்ன செய்யலாம், ராஜாவோட என்ன செய்யலாம். இந்த காரியம் ஆமானுக்கு எப்படி இருந்துச்சு. ஆமா, நமக்கு சிலர் ஆலோசனை, மனைவி ஆலோசனை சொல்லலாம், பக்கத்தில் நண்பர்கள் ஆலோசனை சொல்லலாம். நல்ல ஆலோசனை இல்லை. என்ன ஆலோசனை, உங்களை கெடுக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லலாம். இது எப்படி இருந்துச்சா, இந்த காரியம் ஆமானுக்கு எப்படி இருந்துச்சு, நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்தா செய்வித்து. இதுல தாவீதை குறித்து நான் சொல்லணும், தன் நண்பர்கள் சொன்னதை தடை செய்தான்.
சவுலை கொன்றுவோம், கத்தர் கொடுத்த நாடிதான் ஒரே எலும்ப விடலை விடலை. ஆனா இவன் என்ன பண்ணா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுவதற்கு ஆட்கள் இருப்பார்கள். மிக ஜாக்கிரதையா இருக்கணும், மிக கவனமா இருக்கணும், மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது யாரான பரவாயில்ல, விடாத, பிடி, அடி, பேசு, 4 வார்த்தை கேளு. பிறகு நீங்க தான் அறுவடை செய்ய போறீங்க, அவங்களுக்கு ஒன்றும் வராது. சொன்ன ஆட்கள் என்ன செய்வாங்க, அறுவடை. தூக்கு மரத்தில் அடுத்து போடப்பட்டது யாரு? ஆமா, நீ வாசிங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அப்போ அப்படியே ஆமான் யாருக்கு குடி வெட்டினா, மொர்தெகாய்க்கு குடி வெட்டினா, மொர்தெகாய்க்கு செய்த தூக்க மரத்திலே ஆமான் செய்தார்கள், தூக்கிப்பட்டார்கள். யாருக்கு ஆயத்தம் பண்ணானா? அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், குழியை வெட்டுகிறவன் யாரு விழுவா, அவனே தான் விழ போறான். நல்லா கவனிங்க, யாருக்கும் குழி வெட்டாதீங்க. வெட்டினா யாரு விழ போறது? நம்ம தான் விழ போறோம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ரொம்ப திறமையான குழி வெட்டிட்டேன், ரொம்ப அழகா வச்சுட்டேன், பாரு என்ன நடக்குது பாரு. சந்தோஷப்படலாம், சந்தோஷமா தான் நீ சந்தோஷப்படலாமாப்பா. இப்ப என்ன துக்கம், வேதனை. தேவனுடைய வார்த்தைகள், மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணின தூக்கு மரம், ஆமான் தூக்குப்படப்பட்டான். God is in control. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டு இப்பொழுது ஒருவேளை ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல காணப்படலாம். நீங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரங்கள்ல ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கிறது. தேசமெல்லாம் யூதருக்கு அழி வரும்படியாய் நகல்கள் அனுப்பப்பட்டு விட்டது. மிக தீவிரமாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பயம், கலக்கம் யூதருக்கு ஏற்பட்டது. ஐயோ, கர்த்தர் கிரியை செய்தாரா? ஜெபித்தார்கள், ஏன் இப்படி, ஏன் இப்படி. ஆனா ஒரு நாள் வந்தது, ஆண்டவருடைய டைம் வந்த வேளையிலே ஆண்டவர் காரியம் செய்ததை பார்க்கிறோம். அவே இந்த நாட்களில் மற்றொரு செய்கிறான், இந்த நாட்களில் தீமையை செய்வது பெருத்து விட்டது. மற்றவர்களுக்கு தவறா ஈஸியா பேசுறான், மற்றவர்களுக்கு எளிவாய் குற்றம் சொல்கிற நம்ம. அது வேண்டாம். நாட்கள் நாம் செய்கிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரனை குறித்து குற்றம் சொல்லாத விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் யார் தான் உத்தரவாதி? எஜமான், அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு உதவி, அவனை குறித்து அவன் கணக்கு ஒப்புவிப்பான். ஆகவே இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற காரியங்களை குறித்து மிக கவனமாய், மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மத்தேயு 25 நம்ம திருப்ப வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு கூட்ட ஜனம் 2 கூட்டமாய் ஆண்டவர் பிரிக்கிறத பார்க்கிறோம். வலது பக்கத்தில் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் பசியாக இருந்தபோது என்ன செய்தீங்க? கொடுத்தீங்க. என்னை காவ காக்க வந்தீங்க. ஆகவே எஜமானுடைய சந்தோஷம் என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. ஆனால் ஒரு கூட்டத்தை சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஆண்டவர் அப்படி இருளும் பற்கடிப்பான இடத்துக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். நீ செய்தபடியே உனக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். ஆகவே இந்த நாட்களில் நாம் செய்கிற காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். இவையெல்லாம் நம்மை எச்சரிப்பு உருவாக்குற உதாரணங்களாக நான் பார்த்தோம். நன்மை தருகிற ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன கிடையாது? மேன்மை இல்லையோ. நீ தண்ணீர் பாய்ச்சினால் உனக்கு என்ன பாய்ச்சப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாக உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எப்பன்னு தெரியும்? ஆண்டவர் தெரியும். காட்ஸ் டைம், தேவனுடைய வேலை தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் டைம் பார்த்து செய்கிறார். இன்னொரு உதாரணத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். யாக்கோபை குறித்து ஞாபகம் வருகிறது. யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? ஏமாற்றி எடுத்துக் கொண்டான். சேஷ்டபுத்திர பாகத்திற்கு மேல கவனமா இருந்தா அதை வாங்கிக்கிட்டான். எப்படி ஏமாத்தினா? ஈசா கடத்தில் போய் எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கினா? ஏசாவுடைய வஸ்திரத்தை தரித்து. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோவுக்கு சந்தேகம், ஈசாக்கு சந்தேகம், கையை தடவி பார்க்கிறான். என்ன பாது சத்தமோ? யார் சத்தம்? யாக்கோவின் சத்தம். ஆனா கைகளோ யார் கை? கை.
அப்பயும் சந்தேகம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறானா, நீ கிட்ட வந்து என்ன செய்ய, என்ன முத்தம் செய்யணும். அப்பொழுது அவன் வஸ்திரத்தை மோந்து பார்க்கிறேன். ஏன்னா இவர் சென்ட் அடிக்கிற ஆளு, சரியா? சில வந்தாலே கம்ம கம்மன்னு அடிக்கும், இன்னார் வர்றாங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி சென்ட் அவர் யூஸ் பண்றாள். அதனால இப்ப ஈசாக்கு மோந்து பார்க்கிறான். ஓஹோ, இது மகனுடைய வஸ்திரத்தினுடைய வாசனை, அவர் சென்ட் வாசனைப்பா அப்படின்னு வஸ்திரத்தை மோந்து பார்த்துதான் அவன் ஆசீர்வதிச்சான். சத்தத்தை பார்த்து கொஞ்சம் சந்தேகம், டவுட் வந்துச்சுதான், கொஞ்சம் யோசனை. ஆனா அவனுடைய வஸ்திரத்தை மோந்து பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்த, ஒரு பெரிய டவுட் கிளியர், ஆசீர்வதிச்சிட்டான். இப்ப யாக்கோவுக்கு என்ன பெரிய சந்தோஷம். அடே அப்பா, சேஷபுதத்தை ஏமாத்தி வாங்கியாச்சு, இப்ப அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய ஏமாத்தி வாங்கியாச்சு. என்ன ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. நாட்கள் சென்றது, காலங்கள் உருண்டோடினது. நல்ல ஆசீர்வாத ஆண்டவர், வெறும் கோலமா கை தடிமா போனேன், இப்ப எத்தனை பரிவாரத்தோடு வர்றேன், 2 பரிவாரத்தோடு வருகிறேன். எல்லாம் முதிர் வயதாச்சு. தெரியும், யோசேப்பை சகோதரர்கள் எகிப்து என்ன செய்தார், இவனுக்கு நெருக்கமானவன் யோசேப்பு. எப்படி செஞ்சாங்க, அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து ஆட்டை செஞ்சு அந்த ரத்தத்தை தோய்த்து, இங்க இது உங்களுடைய குமாரனுடைய வஸ்திரம் என்ன செய்யும் பாரும், பலவர் அங்கி அவன் உடுத்திருப்பது. வஸ்திரத்தை பார்த்து அவனே, ஐயோ இது என்னுடைய மகனுடைய குமாரனுடைய அங்கிதான், அழுகிறான், வேதனைப்படுகிறான். ஆனா ஒரு நாள்ல ட்ரெஸ் போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கும்போது எப்படி இருந்துச்சு, சத்தமா சொல்லுங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா இப்ப பயங்கர துக்கம். பாருங்க ஆண்டவர் எப்படி டைம் பார்த்து செய்யறான்னு பாருங்க. நம்ம ஆண்டவர் லேசா நினைச்சிட வேண்டாம். ஆண்டவர் வந்து சில என்னமா அவர் கூப்பிட்டா வருவார், வேலைக்காரர், ஆண்டவரே என் கூட வாரும், அங்கே போறோம், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறான் போறோம், ஆண்டவரே எவர் பை தூக்கிட்டு போற மாதிரி நினைக்கிறது. நீங்க நேரம் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே செய்யல அப்படின்னு கேள்வி வேற கேட்கறது. ஆண்டவர் பயங்கர வேகத்தில் நீ பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ஆண்டவர் தன்னை நடப்பிக்கிற விதங்களை பார்த்தால் ரொம்ப கவனம். மனிதன் மறந்து போகலாம், யாக்கோபு மறந்து போயிருப்பான் ஒருவேளை, ஆனா கத்தரிங்க ஆவடிச்சேன், ட்ரெஸ்னால தானே ஏமாத்தினேன், உன்னை ட்ரெஸ்னாலே என்ன செய்யறேன், ஏமாத்த வைக்கிறேன். அழுகிறான், புலம்புகிறான், இன்றைக்கு வேதனை. ஆகவே இந்த நாட்கள்ல ஏதோ செய்யறேன் இல்ல, செய்யும் பொழுது ஒரு யோசனை வரட்டும், நான் செய்கிற காரியத்தை திருப்பி என்ன செய்ய போறேன், ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆகவே செய்வதை கவனமாக கவனிப்போம். தண்ணீர் பாய்ச்சவனுக்கு தண்ணீர் என்ன செய்யப்படும், பாய்ச்சப்படும். எஸ்தரின் புத்தகத்திலே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மொர்தெகாய் வாசல் உட்கார்ந்து இருக்கிறான். எஸ்தர் பெரிய ராணி, அப்படித்தானா? இப்ப நம்ம மொர்தெகாய் இருந்தா என்ன சொல்லியிருப்போம், சொல்லுங்க. இந்த ஊர் கலெக்டர் உங்க சொந்தக்காரர் வர வச்சு கொடுங்களேன், உங்க சொந்தக்காரர், உங்க ரொம்ப உறவுல ரொம்ப நெருக்கமானவர், என்ன சொல்லுவீங்க? யார்ட்டும் சொல்ல மாட்டீங்களோ? வாட்ஸ்அப்ல நின்று படம் போட்ட மாதிரி இவர் கலெக்டர் வந்திருக்கிறாரு, இவர் எனக்கு மச்சான் இல்ல மாமே, இல்லாத உறவெல்லாம் சொல்லிடுவோம், அப்படித்தானா? இல்லாத உறவெல்லாம் சரி, ஏன்னா பெரிய ஆளு நமக்கு. இப்ப எஸ்தர் ராணி மொர்தெகாய் தான், அவன் மூலமா தான். ஆனா அவன் பத்தி பிரச்சனை, தாழ்மை. அங்க அரண்மனை வாசல உட்கார்ந்து இருக்கிறான். தெரியும், ராஜாவை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டினார்கள். மொர்தெகாய் எஸ்தரை சொல்லி அனுப்புகிறான். அது உண்மை என்று கண்டுபிடித்து அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். நான் ராஜாவின் உயிரை காத்த மொர்தெகாய்க்கு ஏதாவது கிடைக்கப்பட்டுச்சா? இல்லை. நம்ம அடுத்த நிமிஷத்துல அவார்டு எதிர்பார்த்திருப்போம், அப்படித்தானா? அவார்டை எதிர்பார்த்து எப்படா அவார்டு வரும் வரும்னு எதிர்பார்த்திருப்போம். அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை. ஆனா அதை பத்தி அவன் என்ன செய்யல, சொல்ல நம்ம என்ன சொல்லிப்போம், நான் தான் உயிரை காப்பாத்தினேன், என்னால தான் ராஜா உயிரோடு இருக்கிறாரு, ராஜா என்னால தான் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லியிருப்போம். அவன் அதையுமே சொல்லல, எப்பயும் போல இருக்கிறான். நல்லா கவனிங்க, நீ நன்மை செய்தால் உனக்கு என்ன இருக்கிறது, மேன்மை. ஏற்ற காலத்தில் நம்ம இருப்போம். உடனே நன்மை இல்லை சில நேரத்தில். அதனாலதான் அநேகர் உடனே எனக்கு செய்யப்பட இவ்வளவு நன்மை செஞ்சேன் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு அந்த நன்மையை அறுவடை செய்யும்படியாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. அநேகர் அதனால நன்மை செய்து சோர்ந்து போகாதீங்க, செய்யறாங்க, பதில் நன்மை கிடைக்கலன்னு சோர்ந்து போறாங்க. இவன் சோர்ந்து போகல, மொர்தெகாய் சோர்ந்து போகவில்லை.
ஒரு நாள் வந்தது, ராஜாவின் குதிரைகளை உட்கார வைத்து தேசமெங்கும் எந்த ஆமான் தூக்கு மரத்தை செய்தானோ அவனை தூக்கி சுமக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனாய் காணப்பட்டான். ராஜ அரண்மனையிலே வீற்றிருந்தான். எவ்வளவு உயர்த்தினான் பாருங்க. காரணம் தெரியுமா? தண்ணீர் பாய்ச்சறவனுக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீர் செய்யப்படும். அவன் நினைக்கல ராஜா செத்தா சாகட்டும், எஸ்தர் ராணி தானே, நம்ம கூட என்ன செய்வோம், ராஜாவா மாறி என்ன செய்வோம்? அது இல்லை. நோ, நன்மை செய்த அவனுக்கு உயர்வதை பார்க்கிறோம். அவை இந்த காலவெளியிலே ஏசாயாவில் ஆண்டவர் சொன்னாரு, நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய என்ன செய்யுங்க? படியுங்க. கால ஜார்ஜ் ஜோம் பண்ணார், சீசன் என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனுக்கும் ஆண்டவர் அதுக்கு பதில் செலுத்த போகிறார். யாரை யாரை எப்படி ஏற்றுவோம் அதில் கேட்டகரியை சொல்றார். தீர்க்கதரிசி அப்படின்னு அந்த ஒரு ஸ்தானத்தில் ஒருத்த ஆளை ஏற்றா அதற்கேற்ற பலன். அப்போ உங்க வீட்டுக்கு வர்றவங்களை நீ எப்படி ஏற்றுக்கொள்றீங்களோ அதுக்கேற்ற இவன் தானே அப்படின்னா இவன் தானே ஆண்டவர் உங்களையும் சொல்லுவார். இவர் தானே அப்படின்னா இவர் தான் ஆண்டவர் சொல்லுவார். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் எப்படி மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாமும் என்ன செய்யப்பட போறோம்? ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோம். இப்ப எல்லாம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு சுவிசேஷம் ராஜரீக பிரமாணமாக இந்த வார்த்தை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். உங்களுக்கு மற்றவங்க பிரைஸ் லார்ட் சொல்லணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. நீங்க பிரைஸ் லார்ட் போடணும். சரிங்களா? என்னை பார்த்துட்டு அவங்க கண்டுக்கிடாம போனாங்க அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க கண்டுக்கிடாம போயிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிதானே? இது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. இதுதான் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். இதுதான் முழுசுமே டோட்டலா இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதனுடைய மறுபகுதி என்ன? நீங்க எது செய்யறீங்களோ அதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். மற்றவங்க உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்று நினைப்பீர்களானால் மற்றவர்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். மற்றவங்க குறை சொல்றதில்லை. என்ன விசாரிக்கல அவங்கள என்னன்னு கேட்கல. சரி, நீங்க கேட்டீங்களா? இல்லை. அண்ணன் சொல்றாரு, நீங்க எதை கேட்கறீங்களோ நீங்க என்ன செய்யறீங்களோ அது அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். அவே நீ வரப்போற நாட்களை வீணாக்கி விட வேண்டாம். காலங்கள் மிக விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் அரை ஆண்டை முடிக்க போறோம். யோசிப்பார், மிக விரைவாயிடுச்சு. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி எடுத்து மிக வேகமாய் ஓடிவிடும். ஆண்டவர் எல்லாவற்றுக்கு காரியத்தை திருப்பி தருவார். இந்த உலகத்திலே ஆண்டு செய்வார். அவே மற்றவர்கள் நாம் எப்படி அக்செப்ட் பண்றோம் அதுபடிதான் நம்மளை அக்செப்ட் பண்ணப்பட போறாங்க. மற்றவங்க நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். சோ இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வரட்டும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில வரட்டும். அவர் தீமை செய்தார் என்பதற்காக நான் தீமை தான் செய்வேன் அப்படின்னா நீ தீமையை இன்னும் குவித்துக் கொண்டிருக்கிறாய். வாயின் வார்த்தைகள் மிக கவனமா இருக்க வேணும். நீங்களும் மனுஷன் எதை விதைக்கிறான், மனுஷன் நான் சொன்ன எல்லாம் அது உள்பட்ட எல்லாம் உள்ளடக்கி தான் சொல்லப்படுகிறது. அவே நாட்கள்ல நாம் மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சலாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நன்மை செய்வலாய் காணப்படுவோம். அப்பொழுது நமக்கு பதில் நன்மை செய்யப்படும். நம்ம என்ன செய்கிறோமோ மதிப்போம். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுப்போம். அப்பொழுது நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் என்ன செய்யும்?
படும். எனக்கு செய்ய வேணும். மொர்தெகாய் கேட்கல, ஐயோ நான் ராஜாவின் உயிரை பாதுகாத்தேன், எனக்கு ஏதோ ஒரு அரண்மனை போஸ்ட் கொடுங்க. இல்ல, தேவனை உயர்த்தினார். காட்ஸ் டைம், தேவனுடைய வேலை வரும்பொழுது எல்லாருக்கும் மேலாய் தேவன் உயர்த்தினார். அவே இந்த காரியத்தை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து எழுதுவோம். நான் என்ன செய்கிறனோ அதை என்ன செய்யணும். வீட்டாருக்கும் சரி, மாமியாருக்கும் சரி, மருமகளுக்கும் சரி, கணவனுக்கும் சரி, மனைவிக்கும் சரி, நான் எதை செய்யறேனோ அதான் எனக்கு திரும்ப செய்யப்பட போகிறது. குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் செய்கிற காரியத்துக்கு கவனமா இருப்போம். வேலை ஸ்தலத்தை மற்றவர்கள் செய்கிற காரியத்துக்கு கவனமா இருக்கும். சபையில மற்றவர்கள் செய்கிற காரியத்துக்கு கவனமா இருப்போம். நன்மையானதையே செய்வோம். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களையே செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நன்மையான காரியத்தை அறுவடை செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மொர்தெகாய் ஓத்தினார் ஆண்டவர், யூதருக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. யோசிப்பாரு, நம்ம குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வரும், நமக்கு மகிழ்ச்சி வரும். நான் யாக்கோபுக்கு அழுகை, ஐயோ நான் இப்படியா தான் சாக போறேன்ப்பா. எத்தனை பேர் ஆறுதல் படுத்த அவனை முயற்சித்தாலும் முடியாமல் போயிற்று. ஏன்? அறுவடை செய்யும் பொழுது லேசானது அல்ல என்பதை மறந்து கொள்ள வேண்டும். மிக கண்ணீரோடு அறுக்கூடிய ஒரு நிலம் உண்டாயிரு வேண்டாம். நாட்களில் கண்ணீரோட விதைப்போம், கம்பீரத்தோடு அறுப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் நன்மை செய்யும் பொழுது கஷ்டமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு காரியங்களை செய்யும் பொழுது அதனை அவசரியப்படுத்ததா இருக்கலாம். ஆனால் அறுவடை செய்யும் பொழுது மகிழ்ச்சியாய் காணப்படும். ஐஸ்வரனை போல காலங்களை வீணாய் செலவழித்து விட வேண்டாம். கத்தரை தேடுவோம், கத்தரை தேடுவோம். இங்க என்ன விதைக்கிறோமோ அதை அறுக்க போகிறோம், அதை அறுவடை செய்ய போறோம். ஆகிய நாட்கள்ல நீ என்ன செய்தாயோ அதன்படி உனக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். இந்த வார்த்தையெல்லாம் உள்ளத்துல ஆழத்துல இருக்கட்டும். அதோனி பேசைக்கை ஞாபகத்தில் வைங்க, அதை உள்ளத்தின் ஆழத்தில் அழித்து வைங்க. நான் 70 ராஜாக்களின் கால்களின் விரல்களை வெட்டி துண்டாக்கினேன், நான் எப்படி செய்தேனோ அப்படியே கர்த்தனுக்கு செய்தார். சொல்லுவோம், நான் என்ன செய்யறேனோ அதான் எனக்கு கர்த்தர் செய்ய போறாரு. அதனால நான் கவனமா இருக்க போறேன், நான் ஜாக்கிரதையா இருக்க போறேன். மற்றவர்களை குறித்து பேசுற விஷயத்துல, மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்களை குறித்து, என் வீட்டாரானாலும் வெளியுள்ளானாலும் யாரானாலும் சரி, நான் செய்கிற காரியத்தை குறித்து கவனமா இருக்க போகிறேன். காரணம், ஒரு நாள் என் கூட மற்றவங்க அறுவடை ஆக்க போறதில்ல, நான் தான் அறுவடை பண்ண போகிறேன். நான் தான் அறுவடை பண்ண போகிறேன். நான் தான் அறுவடை பண்ண போகிறேன். அந்த யாக்கோபுக்கு ரெபெக்காள் இல்ல, இவன் தான் உட்கார்ந்திருக்கான். யாக்கோபு தான் அழுதான், யாக்கோபு தான் அழுதான், கண்ணீர் சிந்தினான், வேதனைப்பட்டான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆகவே இந்த நாட்கள்ல ஆவிக்கேற்ற விதைகளை விதைப்போம், நன்மையானவர்களை விதைப்போம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களை விதைப்போம். ஒரு நாள்ல நாம் அதையே அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. எல்லா தேவ சமூகத்தை எழுப்பிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ச்சியா இந்த 3 வாரங்கள் யோசிக்கிற ஆண்டவர் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை உங்களோடு நான் பேசிக்கொடு. சபைக்காய் தேவன் கொடுத்த வார்த்தைகள் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இருக்க போகிறீர்கள். என்ன வாய்தர சொல்றீங்களோ அதைத்தான் கதை செய்ய போகிறாரு. இன்னைக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு செய்யப்படும். நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருமே இந்த உதாரணங்கள் நல்லா அழுத்தமாய் தெரிந்த காரியங்கள். தெரிந்திருந்தும் பல நேரங்கள்ல நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம், இஷ்டத்துக்கு செஞ்சிடறோம், இஷ்டத்துக்கு காரியத்தை நடத்தி போயிடும். வேண்டாம். மற்றவர்கள் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனமாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் உள்ளடக்கி சொல்லிவிட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை வேற, என் புருஷனோட மனைவியோட பிள்ளைகளோட உறவு முறையோட இருக்கிற வாழ்க்கை வேற, சபை வாழ்க்கை வேற அல்ல. எல்லாரோடையும் எல்லா காரியத்திலும், உங்க வேலை ஸ்தலத்திலும், உங்களுடைய தொழிலோடும் உன் நண்பர்களோடும் பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
அங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம் அல்ல, அங்க ஒரு வாழ்க்கை இங்க ஒரு வாழ்க்கை அல்ல. ஒருவேளை உங்கள் தீமை செய்திருக்கலாம், உங்களை பயத்திருக்கலாம், உங்களுக்கு வேண்டாத காரியத்தை செய்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனா நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. உங்களை கனப்படுத்த விரும்புறீங்களா, நீங்க அவளை கனப்படுத்துங்க. உங்களை குறித்து நன்மையாய் பேச விரும்புறீங்களா, நன்மையானதை குறித்து நீங்க அவளை பேசுங்க. உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நீங்க நன்மை செய்யுங்க. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அந்த மேன்மையை கர்த்தரே தருவார். பதிலுக்கு பதில் செய்யாதீங்க, குழி தோண்டாதீங்க. வார்த்தையின் மூலமாய் மற்ற காரியத்தின் மூலமாய் குழி தோண்டாதீங்க. மற்றவர்களுக்கு தவறான காரியத்தை மற்றவர்கள் சொல்லாதீங்க. அதோ நீ பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருதயத்தில் இருக்கட்டும். நான் வெட்டினப்பா 70 ராஜாக்களின் விரல்களை நான் வெட்டினேன், இப்ப ஏன் கை கால் விரல்கள் தரிக்கப்பட்டு போயிடுச்சு. நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் செய்தனு சரி கட்டினார். அதே நேரத்தில் நீ நன்மை செய்ய ஆரம்பிப்பாயானால் சீஷரின் நாமத்தில் தந்தை கூட கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தையோ அதை எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் பிரதிபலனை தருவார். நன்மை செய்யப்படியுங்கள், நல்லதை பேசுங்க, மற்றவர்களுள்ள காரியங்களை மிக கவனமா இருங்க. நான் செய்ததான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் தண்ணீர் பாய்ச்சினால் நாம் தண்ணீர் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் குழியை வெட்டினால் நாம் தான் குழியில் விழ போறோம். நமக்கு பெருமையா இருக்கலாம், நமக்கு பெரிய காரியமா தெரியலாம், வேண்டாம். வரப்போகிற நாட்கள் சந்தோஷத்தோடு அறுவடை பண்ணுகிற நாட்களா இருக்கட்டும். ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஆமானை போல துக்கத்தோடு அறுவடை நாட்கள் அல்ல, வேதனைப்படுகிற காலங்கள் அல்ல. மொர்தெகாய் போல யூத குலத்தை போல சந்தோஷம் அறுவடை செய்ய மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் அன்றைக்கு என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொண்டாக இருக்கும். லாசர் ஒரு நாள் உலகத்தை துன்பத்தை அனுப்பது கஷ்டம்தான், ஆனா பிதா அங்க ஆபிரகாமின் படியில் எவ்வளவோ சந்தோஷம். அதற்கேற்ற அறுவடை. ஆகவே இந்த காலவெளியில் ஆண்டவர் இந்த பல நாட்கள் வந்து அந்த வருஷத்தின் 10 வருஷத்தை முடிச்சிட்டோம். நம்ம எப்படி இருந்தோம் தெரியாது. அன்னைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள நாளைக்கு பிரவேசிக்க போறோம். மீதியான அரை ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். ஆண்டவரே, நான் செய்வதை குறித்து, நான் மற்றொரு காரியங்கள் நடப்பதை பற்றி நம்ம கவனமா இருக்க போறோம். ஆண்டவரே, நான் நன்மையானதை அறுவடை செய்யும்படியாய் இந்த நாட்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அசர்வையாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்களை தவறானிச்சாலும் பரவாயில்ல, நான் நல்லதை அறுவடை செய்யணும்ப்பா. ஆவிக்குரிய அறுவடை செய்யணும், மேன்மையானது அறுவடை செய்யணும். ஆண்டவரே, அதுக்கு என் வாழை ஒப்பு கொடுக்குறேன். கடந்த நாட்களில் ஆண்டவரே நான் செய்த தவறலாம் மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய கதை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லும். எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவாமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவோம். ஒரு அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஏறெடுக்கிற ஒரு தீர்மானம் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம், மிக முக்கியமானது. இது உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியம். நீங்க அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் மிகுந்த யோசிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லா வாயத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நன்மையாத விதைக்க சொல்லுவேன், ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலா கதா ராமா ஷபா ரபலா கதா ராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஆண்டவரே தவறாய் பேசின காரியங்கள், குடிவட்டின காரியங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த மீதியான அரை ஆண்டுக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமாப்பா. ஆண்டவரே, நன்மையானதையே நான் அறுவடை செய்யணுமாப்பான்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவிடைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்களில் எங்கள் நினைவின்படி தான் நாங்கள் இருப்போம்னு சொன்னீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இது மாத்திரம் இல்லை, நாங்கள் சொல்றபடிதான் நீங்க எனக்கு செய்ய போறீங்கன்னு சொன்னோம். பார்த்தோம் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இந்த நாளில் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பல்வேறு உதாரணம் மூலமாக நாங்கள் பார்த்து, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தீமையான காரியங்களை அல்லப்பா ஆண்டவரே, நாங்கள் நன்மையான காரியங்களையே மற்றவர்கள் செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த உலகத்திற்கு நாட்களை நாங்கள் வேஸ்ட் ஆக்கிறாதபடி உமக்கு உடைய காரியங்களை தேட, ஜெபிக்க, வேத வாசிக்க, உண்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளில் இங்கே என்ன செய்கிறோமோ அதை கேட்டு அறுவடையைத்தான் நாங்கள் மறுமையில் நாங்கள் அறுக்க போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே நாட்டில் தவறுதலாய் செய்த எல்லா காரியத்தை மன்னிப்பீராக. நாங்கள் செய்தபடிதான் எங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தில் ஆழமாய் பதிக்கப்படுவதாக, உடைய காதுகளை துணிப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப உறவு முறைகளிலும் சரி, நண்பர்களோடும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, சபை வாழ்க்கையிலும் சரி,
எல்லாரும் மற்றும் நன்மையானதையே செய்ய தேவ உதவி செய்யும். ஒரு நாள் சந்தோஷத்தோடு நாங்கள் அறுவடை செய்ய, நீங்க ஒருவேளை கண்ணீரோடு நாங்கள் செய்யலாம் ஆண்டவரே, கண்ணீரோடு கடந்து வர பாதையா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அறுவடை செய்யும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாய் கர்த்தர்களுக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷமா அறுவடை செய்ய அந்த நாளைகள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் சேப்ப வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றுக்கும் அதை கூட இருப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் சபையை சார்ந்த வெளிதேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாருக்கும் அதை ஆஸ்வதிங்க ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இரண்டாவது அன்னைக்கு அதை ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளுமே டாக்டர்ஸுடைய ஆண்டவரே கண்ணதாசனுடைய குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு அதை ஆஸ்வதியும், அவளை கர்த்தரை பற்றி உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா சத்துடைய கிரிகள், அந்த காலத்தின் வல்லமைகள் எதுவும் பின்தொடர்புடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆரோக்கிய சட்டங்களை மறைத்து பாதுகாத்து முடியாது வைக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.